ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தமிழ் படம். படத்தோட நேம் யூத். இந்த படத்தில் கென் கருணாஸ் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்தை நடிக்கவும் செஞ்சுருக்காரு. இந்த படம் ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் ரெக்வஸ்ட் பண்ணுற மாரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். 2014 அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. கென் கருணாஸ் 10th பாஸ் பண்றாரு. எல்லா சப்ஜெக்ட்லையும் ஜஸ்ட் பாஸ் பண்றாரு. இது அவங்க அப்பாவான சுராஜ் வெஞ்சமுடுக்கு பிடிக்கல. அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான அப்பா. ஆனா அவங்க அம்மா தேவதர்ஷினி பையன் மேல ரொம்ப பாசமா இருக்கிறதுனால 10th பாஸ் பண்ணதே சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 11th போய் ஜாயின் பண்றாரு கென் கருணாஸ். அவரு ஜாயின் பண்ண பிறகு அவருக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு. அது என்னன்னா, ஒரு பொண்ணையை லவ் பண்ணி ஸ்கூல் டேஸு, காலேஜ் டேஸு, அதை தாண்டி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஆசையோடு இருக்காரு. ஸ்கூல் போக ஆரம்பித்த பிறகு ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் அடுத்தடுத்து அந்த லவ் கைகூடாமல் திரும்பி 2வது லவ், 3வது லவ்னு கண்டினியூ ஆகுது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, கென் கருணாஸ் அவர் நினைச்சபடி லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் சொல்கிற படம் தான் யூத். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் கென் கருணாஸ் டைரக்டராக அறிமுகமாயிருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிற லெவலுக்கு தெரியாத மாதிரி மெச்சூராகவே எல்லாமே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு துருதுருப்பான ஒரு யங்ஸ்டர் கேரக்டரை சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அவரை தாண்டி 3 ஹீரோயின்ஸ், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. தேவதர்ஷினி பாசக்கார அம்மா, அப்புறம் ஸ்ட்ரிக்டான அப்பா சுராஜ் வெஞ்சமுடு, இவங்க 2 பேரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸான பர்ஃபார்மன்ஸாக இந்த படத்தில் கொடுத்துருந்தாங்க. இவங்களை தாண்டி படத்தில் நடித்த மற்ற நடிகர்களும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பக்காவே கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட், இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் சூப்பராகவே இருந்துச்சு. குறிப்பாக ஜிவி பிரகாஷ் அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் ஓகே இருந்துச்சு. 2014 அப்படிங்கிற அந்த காலகட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் டிசைன்லையும் சில ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட், இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே, செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே ரெண்டுலேயும் எனக்கு சில இடங்கள் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, சில இடங்கள் சுமாராக இருக்கிற மாதிரி ஃபீலை கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் டேஸு, அப்புறம் ஜாலியாக கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. அதனால காமெடி அப்படிங்கிற விஷயங்கள் சில இடத்துல எனக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு. செகண்ட் ஹாஃபில் ஃபீல் குட் ட்ராமாவாக, எமோஷனல் ட்ராமாவாக கொண்டு போக கென் கருணாஸ் ட்ரை பண்ணியிருக்காரு. அது நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் எனக்கு பெரிய ட்ராபேக்கப்பட்டது, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மோடில் தான் போகுது. நம்ம காலங்காலமாக தமிழ் சினிமாவில் ஃபீல் குட் ட்ராமாஸில் தான் ஒரு பேட்டர்ன் பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அதே பேட்டர்னில் தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை கொண்டு போயிருக்காங்க. அதுதான் எனக்கு இந்த படத்தோட பெரிய ட்ராபேக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லவ்னு காட்டுற விஷயம் அடுத்தடுத்து ஷார்ட் டியூரேஷன்லேயே அவர் 3 லவ் கிட்ட போயிடுறாரு. அப்போ அந்த லவ்ங்கிற ஃபீல் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாரி தோணலை. செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயில் நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மோடில் கொண்டு போகாமல் வேற மாரி ஸ்க்ரீன் பிளேயில் ஏதாவது கொண்டு போயிருக்கலாம். ஒரு ஃப்ளாட்டான ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்தை கொண்டு போயிருக்காரு. ஓவராலாக சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கென் கருணாஸ் அவரோட ஃபர்ஸ்ட் படத்திலே டெக்னிக்கல் விஷயங்கள், படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரெண்டையுமே பக்காவாக அச்சீவ் பண்ணிட்டாரு. ஸ்க்ரீன் பிளே முடிஞ்ச அளவு ஜாலியாக கொண்டு போய் வழக்கமான ஒரு ஃபீல் குட் ட்ராமாவாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. புதுசாக எதுவும் இல்லை. அதுதான் ஒரே ட்ராபேக். இந்த படம் மேபி யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.